நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். ப்ரீகேஜ்லேருந்து 10th வரைக்கும். அதுக்கப்புறமா கவர்மெண்ட் வித் ப்ரைவேட் எய்டட் சென்ட் ஆனிஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் படித்தேன். இப்போ வந்து ஃபஸ்ட் இயர் காலேஜ் எஸ்ஐடியில் படிச்சுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த இடத்துக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு. இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன்னா அது காரணம் வந்து இது சாரும் எங்கள் அப்பாவும் தான். ஸோ 2 பேரும் ரொம்ப தேங்க்யூ சொல்லியிருக்கேன். நான் வந்துட்டு 6 இயர்ஸாக கேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் வந்துட்டு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா ஆட்டோ டிரைவர், அம்மா ஹவுஸ் ஒய்ஃப். இவங்க 2 பேர் படுற கஷ்டத்தை பார்த்தா அவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்துட்டு நான் கேரம் ஸ்டார்டே பண்ணேன். அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபுல் டே ப்ராக்டிஸ் பண்ணதுனால நான் இந்த இடத்துல நிற்கிறேன். இந்த நேரத்தில் நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் என்னோடய கோச்சுக்கும் தேங்க்ஸ். கேரம் தான் என்னோடய லைஃப். ஸோ அதை கண்டினியூ பண்ணுறது தான் என்னோடய கேரம் இல்லைன்னா நான் இல்லைன்ற மாதிரி எனக்கு எல்லாமே கேரம் தான். ஸோ அதனால் நான் எப்பயுமே விட மாட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஜாப் வந்து 22ல் கிடச்சிது. 22 now I'm 26. Still I'm working. I think you no need answer for this. ஏன்னா நான் இப்போவும் கேரம் விளையாடிட்டுருக்கேன். கரண்ட் வேர்ல்ட் கப் போயிருக்கேன். இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் இதுலேயே புரிஞ்சுருக்கோம். கண்டிப்பாக கேரம் இல்லை எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயருமே அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டாங்க. டில் த எண்ட் அவங்க வந்து விளையாடிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸ்கூல் படிக்கிற டைமில் மார்னிங் 4 to 8 ப்ராக்டிஸ். 8 o'clock ஸ்கூல் போயிட்டு திருப்பி 4 o'clock வந்து திருப்பி வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திருப்பி 5 to 8 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸ்டடீஸ் டைம் ஸ்டடீஸ், ப்ராக்டிஸ் டைம் ப்ராக்டிஸ், இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கும். மார்னிங் 4 to 7 ப்ராக்டிஸ், 8 o'clock ஸ்கூல். என்ன ஸ்டடீஸாக இருந்தாலும் டவுட்டாக இருந்தாலும் ஸ்கூல்லே கிளியர் பண்ணுவேன். அது போக எக்ஸ்ட்ரா வந்துட்டு படிக்கிற டைம் ஈவினிங் 5 to 6 படிப்பேன். 6 to 9 ப்ராக்டிஸ். ஆக்சுவலி ஸ்டடீஸ் ஸ்போர்ட்ஸ் ரெண்டுத்தையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனா ஐ திங்க் வி நீட் தி சப்போர்ட் ஆஃப் ஸ்கூல் அண்ட் காலேஜ். நம்மளோட எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணணும். ஆக்சுவலாக அவங்க 2 பேர் சில விஷயம் சொல்லலை. இங்கே இருக்க நாங்கள் 3 பேருமே ஸ்கூல் சைட் கூட போனதில்லை. வெறும் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் ஆக்சுவலாக நாங்கள் ஸ்கூலுக்கே போயிருக்கோம். பட் எக்ஸாம் எல்லாரும் கிளியர் பண்ணிட்டோம். அது வந்து மெயின்லி டீச்சர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு, அப்புறம் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம். தேங்க்யூ. நான் வந்துட்டு 74லேருந்து கேரம் ஆடிட்டு இருக்கேன். சார் சொன்னாங்க, நாங்கள் உங்களை நிறைய தடவை வாட்ச் பண்ணியிருக்கேன், நியூஸ் பேப்பரில் பார்க்குறது. அப்போ இருந்த காலகட்டத்துக்கும் இப்போத்துக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போ இந்த காசிமா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வந்துட்டு அச்சாரமே வந்துட்டு நம்ம வேலைமால் தான். வேலைமால் சூரப்பேட்டையில் வந்து ஜூனியர் ஸ்டேட் சாம்பியன்ஷிப் நடத்தணும். அவங்க வின்னர் வந்தாங்க. அதுலேருந்து தான் அவங்க கேரியரே இப்போ மாறி இருக்குது. ஸோ இப்போ வேர்ல்டு கப்பை வந்துட்டு இப்போ ஃபெலிசிட்டேஷன் பண்ணுறது வந்துட்டு ஒரு கோஇன்சிடென்ட் மாதிரி இருக்குது. ஏன்னா நாங்கள் ஆடும்போது வந்துட்டு இவ்வளோ இப்போது கேமை போட்டு காட்டுற அளவுக்கு வந்துட்டெல்லாம் அப்போ எதுவுமே இல்லை. மீடியாவில் வந்துட்டு அவ்வளோ எதுவும் கிடையாது. இப்போ இந்த 6th வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் தருது. நிறைய பேர் வந்துட்டு இந்த கேரம் வந்துட்டு கேரம் அசோசியேஷனுக்கே வராங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு எங்கள் அசோசியேஷன், இப்போ நான் வந்து செக்ரட்டரி தமிழ்நாடு கேரம் அசோசியேஷன், அதனால் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். என்னோடய ஃபேமிலி வந்து ஃபுல் சப்போர்ட் தான். ஏன்னா வந்து அப்பாவே வந்து ஸ்ட்ரீட் பிளேயர் தான் கேரமில். ஸோ அவர் விளையாடிட்டு அதை பார்த்து எங்கள் அண்ணன் விளையாடி, எங்கள் அண்ணன் ஒரு ஜூனியர் நேஷ்னல் சாம்பியன் 2015-16 நாக்பூரில். அதை பார்த்து தான் நான் வந்து கேரம் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ணனுக்கு வந்து பாராட்டுறதை பார்த்துட்டு நான் ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 6 வயசு இருக்கும். அப்போ நான் வந்து என்ன இது எல்லாருமே அண்ணனுக்கு கிஃப்டெல்லாம் கொடுக்குறாங்களே, நம்மளுக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு அப்போவே எனக்கு தோணுச்சு. அப்போ தான் அப்பா கிட்டே சொல்லியிருந்தேன், நானும் கேரம் விளையாடணும், எனக்கும் வந்து கிஃப்டெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி ஸ்டார்ட் பண்ண கேம் தான் இப்போ நான் வேர்ல்ட் கப் வின்னர் வந்திருக்கேன். அதே மாதிரி எங்கள் அப்பா வந்து ஃபுல் சப்போர்ட். எங்கள் அப்பா வந்து ஆட்டோ டிரைவர் தான். அவர் எப்படின்னா எங்களுக்காகவே இப்போது 2 வருஷமாக ஆட்டோ ஓட்டுறதே கிடையாது. ஏன்னா வந்து இப்போ எனக்கு நிறைய மேட்சஸ், நான் வந்து 6 வயசுலேருந்து என்னை வந்து ஒரு டோர்னமெண்ட் 2017ல் எனக்கு வந்து ஒரு 9 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து நாக்பூர் வரைக்கும் ஒரு ட்ரெயின், நாக்பூர்லேருந்து இன்னொரு ட்ரெயின் நாங்கள் மாறணும். இன்னும் 5 minutes தான் இருக்குது. இந்த ட்ராக்லேருந்து இந்த ட்ராக் மாறணும். அந்த நேரத்தில் எங்கள் அப்பா என்னை தோல் மேலே தூக்கின்னு போயிட்டு மாறி என்னை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த டைட்டில் நான் வின் பண்ணேன். அந்த மாதிரி தான் எங்கள் அப்பா வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
அதே மாதிரி மரியாதை விஜயன் சார் வந்து எனக்கு இப்போ ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காரு. அவருக்கும் நான் இந்த நேரத்தில் வந்து சொல்லணும். ஏன்னா வந்து இப்போது 2023லேருந்து ரொம்ப எனக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கார். ரொம்ப தேங்க்யூ சார். அதே என்னோடய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், என் கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும், எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் தான். தேங்க்யூ. நான் வந்துட்டு என்னோட கேரம் கெரியர் வந்துட்டு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் 12th படிச்சுட்டு இருக்கேன். 5th வந்துட்டு ஹாலிடேஸ் விட்டதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்து எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு எல்லோரும் காம்பவுண்டு வீடுன்றதுனால கேரம் போர்டு போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. நான் வந்துட்டு எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்கும்போது யாரும் கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் போயிட்டு அப்பா கிட்ட உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். அப்புறம் அப்பா கூட்டிகிட்டு போய் உடனே ஒரு போர்டு வாங்கி கொடுத்து நீ விளையாடு அப்படின்னு சொல்லி எனக்கு என்கரேஜ் பண்ணது ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா தான். மேட்ச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. மார்னிங் நான் எழுந்து ப்ராக்டிஸ் பண்ண உட்காந்தாலும் 2 பேர் எழுந்து உட்காந்துப்பாங்க. நான் தூங்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் எப்போ போல் டவுனாக ஃபீல் பண்ணுறேன்னு எங்கள் அம்மா வந்துட்டு சொல்லுவாங்க, உன்னை யார் வந்துட்டு தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி நீ வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அடிக்கடி அது வந்து உள்ளே ஓடிட்டே இருக்கும். ஸோ அதனால் எனக்கு எப்பயுமே அவங்க 2 பேர் தான். அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. நான் இந்த டைமில் என்னோட கோச்சுக்கும் நான் ரொம்ப வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் மார்னிங் 4க்கு எழுந்தால் அவங்களும் வீட்டுக்கு வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. ஆறுமுகம் சார், அவங்களுக்கு நிறைய நன்றி. ஃபேமிலி சப்போர்ட். நான் கேரம் ஆடினது என்னோட பேஸ் என்னோட அப்பா தான். அவங்கள பார்த்து அவங்க என் ஃபேமிலி கூட சேம் அவங்க ஃபேமிலி மாதிரி தான். என்னோட அப்பா அண்ணா கேரம் பிளேயர். அவங்கள பார்த்து தான் நான் விளையாடினேன். நானும் சைடில் நின்று வேடிக்கை தான் பார்த்தேன். என்னையும் சேர்த்துக்கல விளையாடுறதுக்கு. அதுக்கப்புறம் கேரமில் பேரண்ட்ஸோட சப்போர்ட் ரொம்ப நிறைய இருந்துச்சு. பேரண்ட்ஸை தாண்டி நிறைய பேரோட சப்போர்ட்டும் இருந்துச்சு. பேரண்ட்ஸ் வந்து அவங்க பசங்கன்னு சப்போர்ட் பண்ணாங்க. பட் அவங்கள தாண்டி எனக்கு ஆனந்தன் அங்கிள், பங்காரு பாபு சார் இஸ் ஃபாதர் ஆஃப் கேரம், அவங்க விஜயராஜா அங்கிள். அண்ட் நான் 2019 சார் கிட்ட ப்ராக்டிஸ்க்கு போனேன். 2019 இப்போ வரைக்கும் சார் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாரோட சப்போர்ட் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபேமிலி, என்னோட அண்ணா அப்பா என்னை இப்போ வரைக்கும் ஆஃபீஸில் சொன்னால் நம்ப மாட்டேங்க, இந்த ஏஜ் ஆஃப் 26 என்னை பிக்கப் ட்ராப் வந்து என்னோட அப்பாவும் அண்ணாவும் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் நான் ஆஃபீஸ் வீடு வரைக்கும் தனியாக போயிட்டு தனியாக வந்த ஸ்டார்டட் ஃப்ரம் எல்கேஜி இப்போது ஆஃபீஸ் வரைக்கும் அவங்க தான் பிக்கப் ட்ராப். ஸோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. கேரம் ஸ்டார்ட் பண்ணோன்னா நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லியிருந்தோம், எங்களுக்கு வந்து கேரம் வந்து விளையாடணும், எங்களுக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு தான் நான் கேரம் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு திறமைகள் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் எதனா ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேஷன் பண்ண பாருங்கள். அதே மாதிரி ஸ்டடீஸ் ஃபர்ஸ்ட், அதே மாதிரி ஸ்டடீஸும் இருக்கணும், ஸ்போர்ட்ஸும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் வந்து எனக்கு ஒரு 14 ஏஜ் இருக்கும். நான் வந்து சப் ஜூனியரில் 3rd ப்ரைஸ் வந்திருந்தேன். அதே மாதிரி 2022 ஜூனியர் நேஷ்னல் சாம்பியனாக வந்ததில் எனக்கு வந்து இந்தியன் ஐடில் வந்து ஸ்காலர்ஷிப் பண்ணிட்டுருக்காங்க 3 இயர்ஸாக. எல்லாருக்கும் மாலை வணக்கம். எங்களை கூப்பிட்டு இங்கே ஆனர் பண்ணுற வேலம்மாள் ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா கேரம் இவ்வளோ தூரம் வந்திருக்குன்றது வந்துட்டு எங்களுக்கு
ஆச்சரியமாக இருக்குது. நான் வந்துட்டு 7 இயர்ஸாக கேரம் விளையாண்டுட்ருக்கேன். இது வரைக்கும் யாரும் கேரமில் இவ்வளோ இது பண்ணி ஹானர் பண்ணதில்லை. இந்த இயர் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எங்கள் ஏர்போர்ட்டில் வந்து எங்களை இன்வைட் பண்ணதாக இருக்கட்டும், எங்களை வந்துட்டு பார்த்துக்கிட்டதாக இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. உதயநிதி சார் வந்த பீரியட்க்கு அப்புறம் சார் வந்துட்டு எங்களுக்கு இப்போ நிறையா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் கேரமில் என்ட்ரு ஆனதுலேருந்து 7 இயர்ஸாக வந்துட்டு எதுவுமே ஹெல்ப் பண்ணதில்லை. இப்போ வந்துட்டு இப்படி பண்ணுறதுனால இதுக்கப்புறம் வர ஜென்ரேஷனில் இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்னும் மேலே வருவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறது, நெவர் எவர் கிவ் அப். சீக்கிரமாக சோர்வு அடைஞ்சிடாதீங்க. எங்களோட பெஸ்ட்டு கொடுத்தோம், எங்களுக்கு அதுக்கான எஃபர்ட் திருப்பி வந்துட்டு எங்களுக்கு கிடச்சிது. அதனால் எதையும் எதிர்பார்த்து பண்ணாதீங்க. எதாக இருந்தாலும் புரிஞ்சு பண்ணுங்கள், ஃபுல்ஃபில்லாக பண்ணுங்கள், லவ்வோடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். தேங்க்யூ. First of all, I would like to thank Vellamall Institution for inviting us and branding for this much. Actually, we didn't expect this much you will do. Thank you so much for your efforts and everything. And கேரம் பற்றி சொல்லணும்னா, நான் கேரம் ஸ்டார்ட் பண்ணப்போ இந்த அளவுக்கு கேரம் ஃபேமஸ் கிடையாது. இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நான் ஒரு 10 வயசுலேருந்து டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போதுலேருந்து மேட்சஸ் விளையாடிட்டுருக்கேன். பட் அப்போலாம் நான் ஸ்காலர்ஷிப்பில் இல்லை. when I entered into my college, I think 2016 I got scholarship in Indian Oil. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கேரம் ரொம்ப மேலே போயிட்டே இருக்குது. இப்போது ரொம்ப பெரிய ஸ்டேஜில் இருக்குது. நிறைய பேர் வந்து கேரம் பற்றி அவேர்னஸ் இல்லை, கேரம் ஆடினா எதுவுமே கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க. பட் நான் கேரம்லேருந்து தான் இந்தியன் ஆயில் ஸ்காலர்ஷிப் போனேன். இவங்க 2 பேருமே இந்தியன் ஆயில் ஸ்காலர்ஷிப் பிளேயர்ஸ். அங்கேருந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போனேன். போஸ்டல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் டைரக்ட் இன்ஸ்பெக்டருக்கு வந்திருக்கேன். ஸோ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேரமில் இருக்குது. ஒரு மெயின் திங் என்னென்னா, நான் 9th ஸ்டாண்டர்ட் வந்து வேளாமல் சூரப்பேட்டில் தான் படித்தேன். ஐ திங்க் ஈச் அண்ட் எவ்ரி அச்சுவல் இஸ் பார்ட் ஆஃப் வேளாமல் ஐ திங்க். அண்ட் அவங்களும் எனக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தான் கொடுத்தாங்க. நான் என்னோடய கரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஃப்ரீ எஜுகேஷன். அண்ட் காலேஜ்லேயுமே ஃப்ரீ எஜுகேஷன் வைஷ்ணவாவில் படித்தேன். பிஏ அண்ட் எம்ஏ எக்கனாமிக்ஸ் அங்கே தான் கம்ப்ளீட் பண்ணேன். ரெண்டுமே எனக்கு வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தான். ஸோ ஸ்போர்ட்ஸ் நம்ம லைஃப்பில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸ்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு ஸ்டடீஸும் இம்பார்ட்டண்ட். நான் சொன்னேன், நாங்கள் ஸ்கூல் சைடே போனதில்லைன்னு சொன்னேன். பட் ஸ்கூல் சைட் போகலனாலும் எக்ஸாம்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கோம், நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கோம். காலேஜில் கூட ஃபஸ்ட் கிளாஸில் தான் பாஸ் பண்ணோம். நம்ம இந்த ஏஜில் நம்ம வின் பண்ணிட்டோம் போதும் அப்படின்னு வி கேன் டைவர்ட். பட் அந்த டைமில் நமக்கு அது கரெக்ட் இல்லை, இதுதான் கரெக்டுன்னு சொல்கிற பர்சன் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறப்போ சரி, என்ன பண்ணாலும் சரி, டோன்ட் கெட் ஹர்ட் வித் தெம், ப்ளீஸ் லிசன் டு தெம் வேர்ட்ஸ். அண்ட் ஆல் த பெஸ்ட் டு ஆல் தி ஃபியூச்சர் அச்சீவர்ஸ். தேங்க்யூ.